இந்த நேரத்தில் வண்டி வாகனங்களில் ஏற்பட்டு வந்த பழுதுகூடுகள் நீக்கக்கூடிய காலமாக ஒரு கார்த்திகை 18 தேதிக்கு அப்புறம் அதெல்லாம் நிலைமையெல்லாம் மாறுது. செலவினங்கள் அது அதிகரிச்சுக்கும். வெளியூர் பயணங்களை கொடுத்துருப்பார் இந்த நேரத்தில். இது வரைக்கும் தொந்தரவான விஷயம் என்று சொல்லக்கூடிய சுப செலவுகள் மட்டுமே அதிகரிக்க தொடர்ச்சியாக செலவினம் தான் சாமி வந்துட்டுருக்கு. வரவுக்கான ஒரு பொசிஷன் கூட காணலாம். இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாமே இந்த 18ஆம் தேதிக்கு அப்புறம் வரவு வரவு வரவு. சுக்கிர பகவான் நம்ம ராசிக்கு வராருங்க. ஐயா நீங்கள் தாங்க ஒரே வார்த்தை சொல்லப்பட மகர ராசி தாங்க. இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் வெற்றி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் போகிறீங்க. இந்த மாதமே வெளியூர் பயணங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் தொலைதூர பயணங்களும் நம்மளுக்கு மேற்கொள்ளக்கூடிய காலம். தொலைதூர பயணத்தில் நம்மளுக்கு ஆதாயம் பெறக்கூடிய காலம். வண்டி வாகன போக்குவரத்து வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல கூடுதல் அமைப்பு. வரவுக்கேற்ற செலவினங்கள் எதுவும் இது வரைக்கும் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலகும். தொழிலில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலகக்கூடிய மாதம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் கூடுதல் வருமானத்தை பெற போகிறீங்க. மனசுக்கு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவாம். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா, தமிழ் மாத ராசிபலின் வரிசையில் நாம் காண இருப்பது கார்த்திகை மாத பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள். மேஷம் முதல் மீனம் வரைக்கும். ஏன் இதை நான் விரிவாக்கமாக சொல்கிறேன், இதுக்கு முன்ன மாதத்தில் இருந்தவர் அந்த துலா ராசியில் சூரிய பகவான் வீட்டிலிருந்து நீச்சகதி பெற்றிருந்தார். அந்த நீச்சகதியிலிருந்து விடுபட்டு நேரடியாக குருவோட பார்வை வாங்கக்கூடிய நாட்களாகவும், அதாவது எப்படி சொல்கிறதுனா, இது சுபம் என்று சொல்லக்கூடிய ஆண்டாகவோ அந்த மாதம் என்று சொல்கிறோமில்ல, அந்த மாதம் போல் இருக்க போதையா. ஒரு மனுஷனுக்கு ஆரம்பமே நல்லா இருக்குதுன்னா இந்த மாதத்து தொடக்கமே நன்றாக இருக்குதுன்னு அர்த்தம். இது எல்லாருக்கும் பொருந்தும். அவர் தான் இல்லை, அந்த ராசி தான் இல்லை, எல்லா ராசிக்கும் பொருந்தும். ஏன்னா ஆதவன் தான் முக்கியம். அந்த ஆதவன் மறைவாக இருந்தாலே தொந்தரவான விஷயங்கள் தான், நிறைய நன்மைகள் நடைபெறாமல் போயிருக்கும். பண விஷயமாகட்டும், ஷேர் மார்க்கெட்டும், எல்லாமே அந்த ஒரு ஆப்போசிட் கொலபரேஷன் தான் வந்து குத்துருக்கும். இந்த காலம் மாறுவதை ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருப்பது என்று விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். மகர ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன நடக்க போகுது? ஐயா நல்லது நடக்க போகுது. ஐயா முதல்ல அதான் சொல்லணும். ஒரு மனுஷனுக்கு எது நடக்குதுன்னா நல்லதே நடக்கும். ஏன்னா அந்த காலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு நீச்சகதி பெற்றிருந்தார். ராசிநாதன் 2ஆம் இடத்துலேருந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். ஐயா முக்கியமாக அது காலம் என்று சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த வக்ர நிவர்த்தி அடைஞ்சாச்சு. நம்மளுக்கான தொந்தரவு திருப்பி டிப்ரெஷன் கொடுத்தது பாரு, அப்படியே அழுத்தி வச்சுட்டு பாரு. சனி பகவான் 2ஆம் இடத்துலேருந்து இடம்பெயர்றதுக்கான அமைப்பு ரெடி ஆகிட்டாருங்கய்யா. உங்களுக்கான தொந்தரவான விஷயங்கள் அனைத்தையும் இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்திலும் பெரிய வெற்றியை காண போகிறது யாரான மகர ராசி தான். ஜீவன கர்மாவை செய்ய வச்சார். ஜீவன கர்மாவை நாம் செஞ்சுருப்போம், அதில் மாற்று ஏற்பாடே கிடையாது. தந்தையாருக்கு தோஷத்தை ஏற்படுத்தி இதெல்லாம் கண்டிப்பாக நடந்திருக்கும். மகரத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாம் முன்னேற்றம் முன்னேற்றம் முன்னேற்றம். தொடுகின்ற வேலைகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்க போச்சுவாங்க. நம்ம வீட்டில் எதனா ஒரு சுப நிகழ்ச்சிகளோ, அதாவது நிகழ்ச்சிகள் எதனா ஒன்று நடந்துட்டுருக்கையா, தொந்தரவான விஷயங்கள்லேருந்து நாம் வெளியூர் பயணங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெற்றிருப்போம். இது வரைக்கும் தவறான விஷயங்கள் எதுவும் முன்னெடுக்கலைன்னா வெளியூர் பயணங்களால் செலவினங்கள் அதிகரித்து கொண்டதல்லவா. போன மாதம் ஃபுல்லாக அதுதான் வெளியூர் பயணம், ஆட்கள் சொந்தக்காரர் வந்து போகிறது, இந்த மாதிரி ப்ரோக்ராமு செயல் திட்டங்களை உருவாக்கணும். இல்லை நாம் போக்குவரத்து வச்சுருப்போம், இல்லை அவங்க போக்குவரத்து வந்திருப்பாங்க. இது வரைக்கும் மனக்குழப்பத்தில் வாடி இருந்த மகர ராசிகாரங்க அனைவருக்கும் இந்த மாதத்துலேருந்தே விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான். ஏன்னா ராசிநாதன் நிலைமையில் இருந்து வக்கரத்திலேருந்து நிலைமை மாறிட்டாரையா. உங்களுக்கு அழுத்தம் கொடுத்திருந்தவர் வெளியே போயிட்டார், விடுங்க, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, இதுக்கப்புறம் நல்ல வெற்றி தான். அதுவும் இல்லாமல் 4ஆம் அதிபதி நேரடி பார்வை செய்வாயுடைய பார்வையில் நேரடியாக இருக்கும். இந்த சட்டம் சார்ந்த விஷயத்தில் சற்று கவனத்தை எடுத்துங்க, கூடுதல் கவனம். நம்ம இந்த சொத்து பிரச்சனை, நிலப்பிரச்சனை எதனா இருந்தால், வீடு வண்டி வாகனங்கள் எதனா பிரச்சனை இருந்தால் அதை முழுவதும் பாதிப்பிலிருந்து விலகிறதுக்கான அமைப்பு இந்த மாதம் வருது. சொத்து பிரச்சனையாகட்டும், வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும், எதனா இருக்கட்டும், தொழில் கூட முடிஞ்சேன். இந்த நேரத்தில் வண்டி வாகனங்களில் ஏற்பட்டு வந்த பழுதுகூடுகள் நீக்கக்கூடிய காலமாக ஒரு கார்த்திகை 18 தேதிக்கு அப்புறம் அதெல்லாம் நிலைமையெல்லாம் மாறுது. செலவினங்கள் அது அதிகரிச்சுக்கும். வெளியூர் பயணங்களை கொடுத்துருப்பார். இந்த நேரத்தில் அந்த நிலைமையெல்லாம் மாறப்போகுது. சொந்த தொழில் நீங்கள் செய்ய போகிறீங்க ஐயா. ஒரே வார்த்தை சொல்லப்போனால்
இது வரைக்கும் நான் வேலை செய்யலை, வேலைக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லாமல் நான் சஸ்பெண்ட் ஆகிட்டு நான் வீட்டில் தான் சும்மாக்கிறேன், எந்த வேலைக்கும் எனக்கு தகுதி இல்லாமல் போயிட்டேன் ஐயா, என் வேலையே நான் ஆகும் தெரியல, அது மாதிரி ஒரு சூழ்நிலாம் இருக்குது ஐயா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சூரிய பகவான் இது வரைக்கும் நீச்சகதியில் இருந்தார். இது வரைக்கும் 10ஆம் இடத்துல நீச்சகதி பெற்று தொழில் ஸ்தானத்திலே நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதில்ல. இவங்க 2 பேருமே மாறி புதனும் சூரியனும் இடம்பெயர்ந்து 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு இடம்பெயர்ந்து விட்டார். இந்த 11ஆம் இடத்துக்கு வராங்க. 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் என்று சொல்லக்கூடிய சூரியனும் அவங்க 2 பேரும் 10ஆம் இடத்துல இருந்தாங்க பாருங்க. சூரியனும் புதனும் இருந்த இப்போ 11ஆம் இடத்துக்கு இடம்பெயர்ந்துட்டார். உங்களுக்கு என்னங்க வேணும்? லாபம் அப்படியே இந்த மாதம் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்க போதுங்க. அரசாங்க தரப்பில் லாபம், செய்த தொழிலில் லாபம், வேலை சார்ந்த விஷயத்தில் எது எடுத்தாலும் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய பாக்கியம் பெறப்போகிறோம். பிரிவினை, தந்தையால் ஏற்பட்டு வந்த உறவுகள் இதுவரைக்கும் சொந்தருவாக இருந்தவங்க அனைவரும் இனிமேல் நட்பு கற்பம் பாடாப்படுறோம். தந்தையாருக்கும் நம்மளுக்கும் கருத்து வேறுபாடு இருந்திருந்தால் அந்த தொந்தரவுலேருந்து இப்போ நம்ம மாறிடுவோம். தந்தையார் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை போன மாதத்துக்கு முன் மாதம்லாம் பிரச்சனை கொடுத்துருக்கோம். ஒன்று ஹாஸ்பிட்டல் கையமாக சுற்றிருக்கணும், இல்லை அவருக்கு நம்ம கர்ம வினை செய்து கொண்டு பாக்கியத்தை பெற்றிருப்போம். 2 மாதம் 3 மாதமாக இதெல்லாம் நடந்திருக்கும். அந்த தொந்தரவுலேருந்து அவங்க விடுதலை பெறக்கூடிய காலமாக அமையப்போகுது. பெரியவங்க உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்க, நம்ம தாத்தா பாட்டி வழியில் உணர்வுல கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுமா. நம்ம தாத்தானா அம்மாவுக்கு அப்பா இருக்குமில்ல, அவங்க மூதாதையர் வழி சொந்தம். நம்ம அண்ணன் என்று சொல்கிறவங்களுக்கு, நம்ம கூட பிறந்தவங்க அண்ணன் இருக்கார்ல, அவருக்கு உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். இதுவரைக்கும் தொந்தரவான விஷயம் என்று சொல்லக்கூடிய சுப செலவுகள் மட்டுமே அதிகரிக்கும். தொடர்ச்சியாக செலவின தான் சாமி வந்துட்டுருக்கு. வரவுக்கான ஒரு பொசிஷன் கூட காணலாம். இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாமே இந்த 18ஆம் தேதிக்கு அப்புறம் வரவு வரவு வரவு. சுக்கிர பகவான் நம்ம ராசிக்கு வராருங்க. வேற என்ன வேணும்? 10ஆம் அதிபதி தொழில் என்று சொல்லக்கூடிய, அதாவது கர்மகாரகன் என்று சொல்கிறோம்ல, இந்த கர்மா ஜீவன் என்று சொல்கிற மாதிரி ஜீவனகாரகனே நம்ம ராசிக்கு வருத்தம். அவரே தான் 5ஆம் அதிபதி. அந்த 5ஆம் அதிபதி நம்ம ராசிக்கு வர்றதால உங்களுக்கு ஜீவனத்துக்கும் பிரச்சனை இல்லை, தொழிலுக்கும் பிரச்சனை இல்லை, வேலை சார்ந்த விஷயங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. நேரடி பார்வையால் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி உறவுகளில் நல்ல ஒரு நட்புகள் வாராட்டம் ஒன்று ஸ்மூத்னஸ்ங்க. இனிமேல் லக்ஸரி, ஒரு கொஞ்ச நாளைக்கு இன்பமோடு நீங்கள் வாழ போகிறீங்க. 18 தேதிக்கு அப்புறம் மகர ராசிக்காரங்க நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பு. வெளியூர் பயணங்கள் இந்த நேரத்தில் அதிகரிக்கும். வெளியூர் வட்டாரங்கள் செல்கிறதுக்கு ஒரு லக்ஸரி வாழ்க்கை மாதிரி காரில் போகிறது, போக்குவரத்துமாக இருக்கிறதுலாம் இனிமேல் எல்லாமே உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கு போதுங்க. ஒரு அச்சீவ்மெண்ட் காலம் என்று சொன்னால் இந்த மாதமே மிகை என்று சொல்லும். இது ஆரம்பம் என்று எடுத்துங்க. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த மாதம் ஆரம்பமே மகர ராசிக்காரங்களுக்கு தொன்று தொட்டு 1 by 1 இழந்ததை அனைத்தையும் மீட்டெடுக்க போகிறீங்க. குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரிவினைகள் தேவையில்லாமல் தயவு செய்து பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுங்க. கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் சற்று கோபத்தையும் குறைத்து கொள்ளுங்கள் இந்த நேரத்தில். ஏன்னா வீரியத்தன்மையோடு நேரடியாக செவ்வாய் பகவான் பார்க்குறதால கெட்டு நேரடியாக பார்க்குறாரு. அதாவது நீச்சகதியிலிருந்து நேரடியாக பார்ப்பதால் கொஞ்சம் கோபம் அதிகரிக்கும். இந்த கோபத்தை குறைச்சிட்டாவே போதுமான. ஏன்னா 2ஆம் இடம் 7ஆம் பார்வையாகவும் 8ஆம் பார்வையாகவும் அவர் பார்க்குறதால இந்த நேரத்தில் கோபம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்குது. சனி பகவான் மேலே சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றால், பார்வை பரிவர்த்தனை யோகம் பெற்றாலோ கோபதாபங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் நம்மளுக்கு. குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும். செல்வங்கள் சேர்றதுக்கான பாக்கியம் வந்து கொண்டு இருக்கிறது. ஐயா நீங்கள் தாங்க, ஒரே வார்த்தை சொல்லப்போனால் மகர ராசி தாங்க. இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் வெற்றி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் போகிறீங்க. இந்த மாதமே வெளியூர் பயணங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பும், தொலைதூர பயணங்களும் நம்மளுக்கு மேற்கொள்ளக்கூடிய காலம். தொலைதூர பயணத்தில் நம்மளுக்கு ஆதாயம் பெறக்கூடிய காலம். வண்டி வாகன போக்குவரத்து வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல கூடுதல் அமைப்பு. மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சுவாமி சரணமையப்பா என்று சொல்லக்கூடிய மண்டல விரதத்தை எடுத்துக்க. அந்த தர்மசாஸ்தாவை வழிபடுங்க. அந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் விலகும். ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை கொடுத்துட்ருக்கான். நம்ம நிலைப்பாடே அந்த லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான் அமர்ந்திருந்தாலே லாபம் கொழிக்கும் என்று குருவோட பார்வை வாங்குறாங்க. பயப்படணும் அவசியமே இல்லை சுவாமி. பிள்ளைகள் வழி வந்த பிரச்சனைகள், திடீர் புத்திர யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த மாதம் நம்மளுக்கு கிடைக்க போகுது.
சந்தான பாக்கியம், காதல், திருமணங்கள் கைகூடக்கூடிய மாதம் என்று சொன்னால் 18ஆம் தேதிக்கு அப்புறம் திடீர் திருமண யோகத்தையும் ஏற்படுத்தி தருசான். ஐயா, மகர ராசிக்காரங்களுக்கு அனைவருக்கும் சொல்கிறேன், இளமை பருவத்தில் திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்கள தோஷமாக இருக்குது, எனக்கு செவ்வாய் தோஷம், புதன் தோஷம், இந்த தோஷம்லாம் சொல்கிறோமில்ல, ராகு தோஷம், கேது தோஷம்லாம் சொல்லிட்டு இருக்கோம் ஜோசிகாரில் மொத்தப்பெறும். அவங்களுக்கான அமைப்பிலிருந்து மகர ராசிகார் இந்த நேரத்தில் விடுதலை பெறக்கூடிய காலம் இந்த கார்த்திகை 18க்கு அப்புறம் திடீர் வாய்ப்புகள் தேடி வரப்போது அந்த தோஷமெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய காலம் வருதுங்க. சூரியன் புதன் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல நேரடியாக குருவோட பார்வை விழுதால சந்தான பாக்கியம் பிறக்க போகுது. சந்தான பாக்கியம் கெட்ட போதுங்க, விடுங்க, தூக்கி போடுங்க. எல்லாமே நல்லது என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான். ஒரு லம்ப் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்குதுன்னா இந்த மாதம் நல்ல ஒரு ஜாக்பாட் அடிக்கின்ற மாதமாகும். இந்த லாட்டரி நம்பிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது யோகம் தரக்கூடிய மாதமாக அமையப்போகுது. இந்த கோடீஸ்வர யோகம்லாம் எங்களால் சொல்ல முடியும். ஏதோ ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட்டு கிடைக்கும். வரவுக்கேற்ற செலவினங்கள் இது வரைக்கும் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலகும். தொழிலில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலகக்கூடிய மாதம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் கூடுதல் வருமானத்தை பெற போகிறீங்க. மனசுக்கு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இன்ப உறவுகள், லக்ஸரி வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய கார் மேலே போகிறது, கார் டூ வீலரில் கார்லேயும் போய் வரக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைத்து கொண்டே இருக்க போகுது. பயப்படணும் அவசியமே இல்லை. தன்னலமற்ற சேவையோடு நீங்கள் இருக்க தொட்டதெல்லாம் துளங்க போதுங்க. இனிமேல் மகர ராசி மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா என்று சொல்லி வாருங்கள். அந்த தர்மசாஸ்தாவை இந்த நேரத்தில் இந்த மாதத்தில் மண்டல விரதம் எடுத்துங்க. சபரிமலைக்கு போக முடியாத பெரியவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா இங்கிருந்தே விரத முடியும், நம்ம எடுத்துக்கலாம். தவறான விஷயம் இல்லை. தர்மசாஸ்தாவை எங்கிருந்தாலும் வழிபடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.